வணக்கம், நான் உங்க சுபைதா zacs.kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். எப்பயுமே அதே இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு இல்லையா? ஆனா அதே இட்லி தோசையை கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் இட்லி, அதாவது ரவையை வச்சு இட்லி எல்லாருமே கண்டிப்பா நிறைய ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த ரெசிபி அதுலயே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்லேயே நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ப்ரிப்ரேஷன் பண்ண தேவையில்லை, லெஸ் ப்ரிப்ரேஷன்லேயே இது ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி செய்யறது முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இப்போ ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நைஸான ரவை வாங்கிக்கோங்க. அப்புறம் இதில் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். அதாவது பேக்கிங் பவுடர் இல்லைங்க, பேக்கிங் சோடா, ரெண்டுமே வேறு வேறு. இப்போ சுவைக்கு ஏற்ப உப்பு. அப்புறம் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு தயிர். ரொம்ப புளிச்ச தயிர் எடுத்துக்காதீங்க, இல்லாட்டி இட்லி ரொம்ப புளிச்சு போயிடும். அதனால ரொம்ப மீடியமாக புளிப்பு இருக்க தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். இது எல்லாத்தையுமே கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுடலாம் தயிர்லேயே. அப்போ தான் ரவை நல்லா ஊறி நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதுக்காக இப்போ மூடி போட்டு ஊற வச்சாச்சு. இப்போ அந்த ரவை ஊறிட்டு இருக்க டயத்தில் நம்ம தாளித்து சேமியா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் நல்லா சின்னதாக கையிலேயே பிச்சு வச்சுருக்க கருவேப்பிலை நல்லா வெடிச்சு வந்ததும் நான் இதில் கொஞ்சமாக பீன்ஸு, கேரட்டு, இது ரெண்டுமே நான் சேர்த்துக்கிறேன். இது பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே டயத்தில் உங்களுக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்பவே சத்துகளும் இல்லை அதிகமாக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். அதுக்காக நான் இதையும் உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டால் போதும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் இந்த ப்ரௌன் கலர் சேமியா, அதாவது ரோஸ்டட் சேமியா அப்படின்னு வரும் இல்லையா, அது ஒரு 3/4 கப் எடுத்து அதையும் இந்த காய் பீன்ஸ் கேரட்டோடையே சேர்த்து போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் வதக்குனா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. அது கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 5-10 மினிட்ஸில் இது ஆறிடும். இப்போது நம்மளுடைய ரவையும் பார்த்தீங்கன்னா நல்லா தயிரில் ஊறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தாளித்து சேமியாவை வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே இல்லை சேர்த்துடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸில் இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். இதுக்கு சைடிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் நாள் நைட்டே பிளான் பண்ணிட்டு மாவு அரைச்சிக்கிட்டு கஷ்டப்பட தேவையில்லைங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி லைட்டான ஃபுட்டும் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம. இப்போது இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இதில் தண்ணி கம்மியாக இருக்குது. அதுக்காக நான் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. இட்லி பதத்துக்கு வர வரைக்கும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். ஓகேங்களா? ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தோசை மாவு அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இட்லி மாவு கரைப்போம்ல, அந்த அளவுக்கு. நீங்க என்னோட சேனலுக்கு புது வியூவர் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துல இருக்க சின்ன பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனடியாக சேரும். இப்போ அதை நான் இட்லி சட்டியிலலாம் ரெடி பண்ணி இட்லி தட்டில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம எப்பயும் போல் குக்கரில் வச்சு இதை அவிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இந்த அளவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 14 இட்லி வந்திருக்கு. இப்போ 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ பாருங்கள், லைட்டாக இது கத்தி விட்டு பார்க்குறேன். அதில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் பிளேட்டில் எடுத்துடுறேன். இது எல்லாத்தையுமே பாருங்கள், நல்ல சாஃப்டாகவும் அதே மாதிரி ரொம்ப களியாக இல்லாமல் நல்லா குண்டு குண்டுன்னு ஃப்ளஃபியான இட்லிஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. கொஞ்சம் இதை ட்ரை பண்ணி
ஒரு நாள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க. பிளேட்ல கொஞ்சம் கூட இந்த ரெசிபி எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.